விஜயகாந்த் நடித்த புலன் விசாரணை படத்தின் மூலம் இயக்குனராக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் கே செல்வமணி. இன்று அவர் ஒரு மூத்த இயக்குனராக மட்டுமல்லாமல் தென்னிந்திய திரைத்துறையின் முக்கிய அமைப்பான பெப்சி அமைப்பின் தலைவராகவும் இருக்கிறார். புலன் விசாரணை படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற பிறகு விஜயகாந்தின் நெருங்கிய நண்பர் ராவுத்தர் கே செல்வமணிக்கு ஒரு பெரிய மாலை அணிவித்து விஜயகாந்தின் 100வது படத்தை நீங்களே இயக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அந்த வாய்ப்பை எதிர்பார்க்காத செல்வமணி அதனை ஏற்று இயக்கிய படம்தான் கேப்டன் பிரபாகரன். இந்த படம் வெளியான பிறகுதான் விஜயகாந்த் ரசிகர்களிடமும் திரையுலகத்தினரிடமும் கேப்டன் என்ற பட்டத்தை பெற்றார். அந்த அளவுக்கு இந்த படம் ஒரு மைல்கல். இந்த படத்தில் 2ஆம் பகுதியில் வரும் ஆட்டமா தேரோட்டமா பாடல் இன்று வரை ரசிகர்களால் கொண்டாடப்படும் பாடலாக உள்ளது. ஆனால் இந்த பாடல் உருவான பின்னணி மிகவும் சுவாரஸ்யமானது. முதலில் இந்த பாடலுக்காக இளையராஜா வேறு ஒரு டியூன் கொடுத்திருந்தார். ஆனால் அந்த டியூன் இயக்குனர் கே செல்வமணிக்கு திருப்தி அளிக்கவில்லை. அதனால் அந்த பாடலை மாற்ற வேண்டும் என்று தயாரிப்பாளரிடம் கூறினார். ஆனால் தயாரிப்பாளர் ராவுத்தர் இளையராஜா மிகவும் பிஸி, அவரிடம் மீண்டும் சென்று பாடலை மாற்றிக்கொண்டு வர முடியாது, உங்களால் முடிந்தால் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டார். இதனால் சற்று பதட்டமான சூழ்நிலையில் படப்பிடிப்பு தளத்திலிருந்தே கே செல்வமணி இளையராஜாவுக்கு நேரடியாக போன் செய்தார். சார், இந்த பாடல் சரியாக இல்லை, ஒரு புதிய பீட் கொடுத்தால் போதும், அதை வைத்து நான் மேட்ச் செய்து கொள்கிறேன், இல்லையெனில் இங்குள்ள படப்பிடிப்பு நிற்கும் நிலை என்று கூறியுள்ளார். இதை கேட்ட இளையராஜா, என்னையா இப்படி சிக்கலில் கொண்டு வந்து நிறுத்துகிறீர்கள் என்று சிரித்தபடியே கூறி உதவி செய்ய சம்மதித்தார். அனைவரும் நினைத்தது என்னவென்றால் மறுநாளுக்குள் முழு பாடல் வர முடியாது, அதிகபட்சம் ஒரு சவுண்ட் ட்ராக் மட்டும்தான் வரும் என்று. ஆனால் இளையராஜா அதையே மாற்றி வைத்தார். மறுநாளே முழுமையான பாடலை தயார் செய்து கொடுத்தார். அந்த பாடலை படப்பிடிப்பு தளத்தில் ஒலிப்பதற்குள் முதல் மெட்டே கேட்டவுடன் இது ஹிட் என்று அனைவரும் உறுதியாக கூறினர். அது மட்டுமல்லாமல் அந்த பாடலுக்கு கதைக்கு ஏற்றபடி வரிகளும் அமைக்கப்பட்டன. இந்த பாடலை கங்கை அமரன் எழுதி ஜானகி தனது குரலில் உயிரூட்டினார். இவ்வாறு கடைசி நேர அழுத்தத்தில் உருவான இந்த பாடல் இன்று வரை ரசிகர்களின் மனதில் நிலைத்திருக்கும் ஒரு ஐகானிக் ஹிட்டாக மாறியது. ஒரு சாதாரண பாடல் அல்ல, ஒரு அவசரத்தில் பிறந்த வரலாறுதான் ஆட்டமா தேரோட்டமா.